வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவான அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. ஸோ அப்படி என்ன பார்த்துடலாம். ஏற்கனவே ராகுல் காந்தியை குறித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புகழ்ந்து தலையிருந்தார் சோஷியல் மீடியாவில். அதிலே மிகப்பெரிய எதிர்ப்பு. திருப்பியும் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவர் மாதிரி புகழ்ந்து பேசுனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இது சசிகலா வந்த அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றமான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 234 தொகுதியும் ஜெயிக்கணும்னு தானே சொல்லணும். எங்களை காப்பாற்ற விஜய் வருவார், ஸோ கூட்டணி கட்சி காங்கிரஸ் எங்கள் பக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தலைவர் மேலேயே நம்பிக்கை இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டு வருது. இதில் செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி வந்து அந்த கருத்து இருந்ததாக வந்து அண்ணாமலை ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தார். அண்ணாமலை இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பெரிய லெவலில் மூவ் எடுத்து போட எதுனாலும் முன்னாடி போய் நிற்கிறவர் இந்த வாட்டி எதுக்கு நிற்கலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே உட்கட்சியில் ஏக பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி இங்கே கட்சியில் உட்கட்சியில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரோ அதோட டபுள் மடங்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த அதிமுக இந்த ஒற்றை தலைமை ஆரம்பிக்கும் போதே சசிகலா வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மூவ் எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் பெரிய லெவல் எடுக்கவே இல்லை, அமைதியாகவே இருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு முன்னாள் அமைச்சரில் வந்து தைரியமாக ஒரு சில கருத்துக்கள் சொன்னார்னா அது செல்லூர் ராஜும் பார்த்திங்கன்னா அடங்குவார். அம்மாவுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமி சேதம் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் விஷயமா பேசப்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு சில விஷயத்துக்காண்டி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் சரண்டர் ஆனார். நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்லாம் காலில் விழுந்தார். அவர் மாட்டு வச்சலை பதவி பறிச்சுருவாங்கன்ற பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் சொல்கிற கருத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்கள் மாற்றம் ஏற்பட்டு போதுன்னு தெரியுது. சசிகலாவால் ஏற்படுமோன்ற ஒரு எல்லாருக்கும் எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.